மை காட்ஸ் சும்மா உடைச்சு வீட்டுல முட்டை குழம்பு செய்யலாமா மை காட்ஸ்? வாயை இப்படி பிளந்துக்கிட்டு அப்படியே ஆறா ஓடுது. அப்படி சொல்லு அடிக்கிறீங்கடா பசங்களா. பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கலாங்களா மை காட்ஸ்? ஸோ நீங்களா இருக்கிற வரைக்கும் அர்னாட் அலோன் இஸ் ஹியர். பட் எப்பவுமே எனக்காக அப்படி 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 இருக்கணும் மை காட். எத்தனை டிஷ்ஷஸ் நம்ம வீட்டில் செஞ்சாலும் சரிங்க, இந்த உடைச்சு ஊற்றின முட்டை குழம்புக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு மட்டும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்குமே எப்போவுமே சமைக்க மூடில்லாத நாட்களில் ஆனால் சோல் சாட்டிஸ்ஃபைங்காகவும் ஏதாவது வேணும்னா இந்த உடைச்சு ஊற்றின முட்டை குழம்பு தாங்க செஞ்சு சாப்பிடுவேன். நம்ம பேசிக்காக சிம்பிளாக தாங்க இந்த ரெசிபி செய்வேன். இதுக்கு ரொம்ப அரைக்கிறதோ மசாலா சேர்க்கிறதோ இல்லை. தவால ஒரு கரண்டி எண்ணெய், சோம்பு, கடுகு, பிரிஞ்சியில மட்டும் போட்டு தாளிச்சுக்கோங்க. அடுத்து தூளாக கட் பண்ண 3 மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்ல கலர் மாற அளவுக்கு வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கிறேன். அடுத்து இதுல 4 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து வதக்கிக்கிறேன். மூடி போட்டு வேக வச்சா ஒரு 5 நிமிஷத்துல நல்லா குழஞ்சு வெந்து வந்துடும். இப்போ இதுல 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 4 டீஸ்பூன் குழம்பு தூளோ சாம்பார் தூளோ எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் கலருக்காக இன்னும் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அந்த எண்ணெயிலே இந்த மிளகாய் தூளை ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அடுத்து அரை முடி தேங்காயில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டருக்கு வர அளவுக்கு நான் தேங்காய் பாலை சோம்பு போட்டு அரைச்சு சேர்த்துக்கிறேன். அரைச்சு ஊத்தணுமா? இப்பதான் அரைச்சு ஊத்த வேணாம் சொன்னாங்க, முடிச்சு விட்டீங்க போங்க. இருங்க மை காட்ஸ், நான் போய் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி கொதிக்கும் போது 2 பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் சிம்ல வச்சிருங்க. இப்போ இந்த மாதிரி முட்டைகளை உடைச்சு ஒன்னொன்னா உள்ள சேர்த்துக்கோங்க. நான் கிண்ணத்துல சேர்க்கறதுக்கு காரணம் என்னன்னா, உடைக்கும் போது தான் தெரியும் அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. ஸோ டு பி ஆல்வேஸ் சேஃப், நான் இந்த மாதிரி கிண்ணத்துல உடைச்சு ஊற்றி செக் பண்ணிட்டு தான் உள்ள ஊற்றுவேன். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே லோ ஃப்ளேம்ல வேக விட்டீங்கனாலே அருமையா வெந்து வந்துடும். கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ யாரெல்லாம் உடனே ட்ரை பண்ண போறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எப்படி செஞ்சுட்டா போச்சு மை காட்ஸ், ஒரு வழியா பால் ரெடி பண்ணி வந்துட்டேன். எதுவும் அரைக்க வேணாம்னு சொல்லிட்டு அரைக்க சொல்லிட்டீங்க சிஸ்டர். ஓகே, இப்போ அரைச்சி வச்சாச்சு, எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்புறம் வந்துட்டு அவங்க சொன்ன மாதிரி தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் வந்துட்டு எல்லாமே பொடியெல்லாம் இந்த பக்கம் இருக்கு மை காட்ஸ். இப்போ என்னன்னா நம்ம வந்துட்டு சமைக்க ஆரம்பிக்கலாம் மை காட்ஸ். ஸோ சமைக்க நான் ரெடி, பார்க்க நீங்க ரெடிங்களா மை காட்ஸ்? வாங்க சமைக்கலாம். அடுப்பு பற்ற வச்சிடலாம். குட், அடுப்பு பற்ற வச்சாச்சு மை காட்ஸ். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? இல்லையே, நான் உங்களை பணக்காரனா இல்ல நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப சட்டி நல்லா காஞ்சிருச்சு மை காட்ஸ். ஆனா வெளியே வேற மழை வேற ஓவரா பெய்யுது மை காட்ஸ். இப்ப நம்ம தாளிச்சிடலாம். தண்ணி எல்லாம் எண்ணெய் ஊத்திக்கலாம் மை காட்ஸ். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு மை காட்ஸ். இப்ப சோம்பு போட்டுடலாம். பட்டை, லவங்கம் அப்படின்னு சொன்னாங்க. பட்டை பட்டை வந்துட்டு தெரியும். பட்டை வந்துட்டு இது இல்லை, இது இலை. இது வந்து பட்டையை போட்டாச்சு. இப்ப லவங்கம்னா இதான் லவங்கமா? கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க மை காட்ஸ். ஓகே, இதான் லவங்கமா இருக்கும், அதுவும் போட்டாச்சு. வெங்காயத்தை போடலாம் மை காட்ஸ். மைக்கேல் ஜாக்சன் சின்ன பார் கூகுள் பார் பொண்ணு பார் நல்லா கிண்டி விட்டலாம் மை காட்ஸ். இதுல வந்துட்டு வெங்காயமும் கருவேப்பிலையும் ஒன்னாவே வந்துட்டு சேர்த்துட்டு மை காட்ஸ். அவங்க சொன்ன மாதிரி தான். மைக்கேல் ஜாக்சன் சின்ன பார் கூகுள் போட்டு பொண்ணு பார் மை காட்ஸ். புது சட்டம் மை காட்ஸ், நல்லா இருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க மை காட்ஸ். வாழ்த்துக்கள். சரி போ. வெங்காயத்தை கிண்டிக்கிட்டே இருந்தா தான் நல்லா வந்துட்டு வதங்குமா மை காட்ஸ். அது பாட்டில் விட்டா வதங்காதா? விட்டுலாம், வதங்கட்டும். நல்லா வதங்கு. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டானே மை காட்ஸ். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு மை காட்ஸ். இப்போ நம்ம தக்காளி போட்டலாம் மை காட்ஸ். ஓகே. ஐயோ, இஞ்சி பூண்டு போடல மை காட்ஸ். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் மை காட்ஸ். அவங்க வந்து தக்காளி போடுறதுக்கு முன்னாடி போட்டு வதக்குனாங்க. நான் தக்காளி போட்ட பிறகு போடுறேன். இது வந்து மட்டும் மறந்து போச்சு மை காட்ஸ். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எல்லாம் உள்ளதானே வதங்குது, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மை காட்ஸ். ஓகே, நல்லா வதக்கிட்டோம். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ தானே போட்டுக்கோம், அதனால நல்லா இது பண்ணிவிட்டு சுற்றி வெங்காயத்தோட சுற்றி போட்டுட்டு இப்போ வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம் மை காட்ஸ். மூடி வச்சாச்சு. 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். 5 minutes later. இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ வந்துட்டு நம்ம திறந்து பார்த்தலாம். வாவ், தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு மை காட்ஸ். இப்போ நல்லா வதக்கி இது பண்ணி விட்டுட்டு அக்கா சொன்ன மாதிரி அந்த தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் மை காட்ஸ். இப்போ குழம்பு மிளகாத்தூள் போட்டுடலாம் மை காட்ஸ். இப்போ அவங்க கலருக்கு சேர்த்த மாதிரியே நம்மளும் கலருக்கு சேர்த்தலாம். காஷ்மீர் மிளகாத்தூள். இப்போ ஒரு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுலாம் மை காட்ஸ்.
எல்லாம் ஒட்டங்கட்டணும் தான். இந்த மசாலா வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருவோம். மைகாட்ஸ் இப்போ மசாலா வாடையெல்லாம் நல்லா வந்துட்டு வதக்கியாச்சு மைகாட்ஸ். இப்போ 2 நிமிஷத்துக்கு மேலே வதக்கியாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஓகே, தண்ணி சேர்த்தாச்சு. சூப்பர். இப்போ லைட்டாக கொதிச்சு வரட்டும் மைகாட்ஸ், அப்புறம் பால் சேர்த்துக்கலாம். மைகாட்ஸ் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு 1/2 லிட்டருக்கு வந்துட்டு பால் வந்துட்டு இது பண்ணி வச்சிருக்கோம், புளிஞ்சு வச்சிருக்கோம். இப்போ அதை ஊற்றிடலாம் தேங்காய் பாலை. இப்போ மைகாட்ஸ் லாஸ்ட்டாக பச்சை மிளகா, ஒரு 3 பச்சை மிளகாயை இப்படி கீறி போட்டுடலாம் மைகாட்ஸ். இப்போ லைட்டாக இப்படி ஒரு கிண்டு, இப்படி ஒரு கிண்டு, அப்படியே மூடியை போட்டு மூடிடலாம் மைகாட்ஸ். மூடிட்டு அடுப்பு வந்துட்டு ஸ்லோவில் வச்சிடலாம் மைகாட்ஸ். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி முட்டையை உடச்சு ஊற்றிடலாம் மைகாட்ஸ். A few minutes later. மைகாட்ஸ் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, ஏன்னா நம்ம பால் வேற ஊற்றிருக்கோம், அப்படியே தெரிஞ்சது மாதிரி ஆயிரும். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. இப்போ அப்படியே ஓப்பன் பண்ணி வாவ் நல்லா இதாகிருச்சு. இப்போ இந்த கொதி இருக்கும்போதே நம்ம வந்துட்டு முட்டையை உடச்சு ஊற்றிடலாம் மைகாட்ஸ். நான் வந்துட்டு 5 முட்டை ஊற்றுறேன் மைகாட்ஸ். ஓகே, அவங்க வந்துட்டு முட்டையை வந்துட்டு ஒரு பாக்ஸில் ஊற்றுனாங்க. நான் வந்துட்டு சும்மா உடச்சு ஊற்றுறேன், ஏன்னா இன்றைக்கி வாங்கின முட்டை தான், எதுவும் வந்துட்டு ப்ராப்ளம் பண்ணாமல் இருந்தால் சரி. ஏன்னா என்கிட்ட அது மாதிரி ரவுண்டு கிண்ணம் கிடையாது, சின்ன கிண்ணம். ரெண்டு அப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு தள்ளி தள்ளி ஊத்திடலாம் மைகாட்ஸ். மூணு, நாலு, அஞ்சு மைகாட்ஸ். முடிச்சாச்சு, முட்டையை முடிச்சாச்சு மைகாட். மைகாட்ஸ் இப்போ கிண்டி விட்டா உடஞ்சிரும், அதனால லைட்டா இப்படி எடுத்து மேலே இது பண்ணிட்டு இப்போ அதே மாதிரி கேஸை குறைச்சி வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் மைகாட்ஸ். ஓகே, கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம். கொஞ்ச நேரம் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. மைகாட்ஸ் இப்போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு மைகாட்ஸ். இப்போ வந்துட்டு நம்ம திறந்து பார்த்தலாம் மைகாட்ஸ். வாவ், வேற லெவலாக வந்திருக்கு. நல்லாவே மணக்குது அந்த தேங்காய் பால் இது. ஆனால் கொஞ்சம் கட்டியாக தேங்காய் பால் இருக்குது, அது என்னன்னு தெரில. ஏன்னா சின்ன வயசில் எங்கள் அம்மாலாம் சொல்லியிருக்காங்க மைகாட்ஸ், தேங்காய் பால் வந்துட்டு தேங்காய் பால் ரசம் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க அப்படி சொன்னாங்க. ஆனால் நல்லா தான் இருக்குது, நல்லா வாடை மனம்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் டேஸ்ட்டு மட்டும் எப்படி இருக்குன்னு நம்ம வந்துட்டு பார்த்துலாம் மைகாட்ஸ். லைட்டாக ஒன்று ஒன்றா எடுத்து பார்ப்போம். வாவ், நல்லாவே வெந்திருக்கு மைகாட்ஸ். முட்டையெல்லாம் பாருங்க, ஒரு முட்டையும் அழகாக வருது பாருங்க, புரியுதா? ஒரு முட்டையும் நல்லா அழகாக வருது. இப்போ நம்ம அப்படியே போட்டு அவ்வளோதான் மைகாட்ஸ், முட்டை குழம்பு ரெடி மைகாட்ஸ். முட்டை குழம்பு ரெடி, உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி மைகாட்ஸ். இப்போ அப்படியே நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு மூடியை போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் என்ன நம்ம சாப்பிடலாம் மைகாட்ஸ். இன்ன வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் மைகாட்ஸ். ஆனால் நல்லா இருக்கணும் மைகாட்ஸ். முட்டை குழம்பு நிறையா சாப்பிட்ருக்கேன் மைகாட்ஸ். ஆனால் இருந்தாலும் நான் வந்துட்டு யூடியூப்பை பார்த்து பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது, எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் மைகாட்ஸ். நான் எப்படி பண்ணுவேன்னா, அவசரத்துக்கு என்ன பண்ணுவேன்னா, அந்த பால்லாம் அரைச்சி ஊற்ற மாட்டேன் மைகாட்ஸ். சும்மா வந்துட்டு தக்காளி இதை போட்டு வதக்கி தண்ணியை ஊற்றி அதில் முட்டையை உடச்சி ஊற்றி அப்படி தான் பண்ணியிருக்கேன் மைகாட்ஸ். ஆனால் இப்போ தான் பால் ஊற்றி அதில் முட்டையை உடச்சி ஊற்றி முட்டை குழம்பு பண்ணியிருக்கேன் மைகாட்ஸ். இது எப்படி இருக்குன்னு இப்போ சாப்பிட்றலாம் மைகாட்ஸ். மைகாட்ஸ் தட்டு ரெடி மைகாட்ஸ். இப்போ சாப்பாடு போட்டலாம் மைகாட்ஸ். எப்போவுமே வந்துட்டு விசில் தூக்கி பார்த்துங்க, அதுதான் முகம் தெரிச்சிடும். ஓகே, சுட்ட 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 சாப்பாடு இருக்கு. இப்போதான் சாப்பாடு பண்ணேன் மைகாட்ஸ். சாப்பாடு கூட மணக்குது. ஓகே மைகாட்ஸ், சாப்பாடு போட்டாச்சு. இப்போ முக்கியமானது முட்டை குழம்பு. முட்டை குழம்பு மைகாட்ஸ் வேற லெவல்ல இருக்கு, வேற லெவல்ல இருக்கு மைகாட்ஸ், வேற லெவல். பாருங்க நல்லா கலரா. இப்போ முட்டை எடுத்து வச்சுக்கலாம். இப்படி எடுத்து வச்சுக்கலாம் முட்டை.
முட்டையோட குழம்பு. நல்லா குழம்பு ஊற்றிக்கலாம் மை காட்ஸ். மை காட்ஸ் சுடுது மை காட்ஸ், கை வச்சு சாப்பிட முடியல, உட்காந்து சாப்பிட்லாம். ஓகே இப்போ சாப்பிடலாம் மை காட்ஸ். எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். நல்லா மணக்குது, ஆனால் டேஸ்ட் என்ன பார்க்கல. சுடுது மை காட்ஸ். எப்படி மை காட்ஸ் சாப்பிட்றது சூடா? கொஞ்சம் முட்டையை பிச்சு சாப்பாடில் வச்சு வாய் கேட்குது, மனத்துக்கு அதுக்கு வாய் கேட்குது மை காட்ஸ். ஆனால் சூடு, கை பிடிக்க முடியல மை காட்ஸ். ஏன்னா சாப்பாடு நல்ல சூடு, குழம்பு நல்ல சூடு மை காட்ஸ். சேஸ் மை காட்ஸ். நல்லா இருக்கு மை காட்ஸ், நல்லா இருக்கு. ஓகே அடுத்தது மை காட்ஸ், முட்டை எடுத்து வச்சு அப்படியே சாப்பிடலாம் மை காட்ஸ். நல்லாவே இருக்கு மை காட்ஸ், நல்லாவே இருக்கு. அந்த முட்டையோட நல்லா அந்த மஞ்சக்கரு அந்த முட்டை எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும் மை காட்ஸ். குழம்பு வந்து அப்படியே தண்ணி மாதிரி அந்த ரசம் மாதிரி இருக்கு மை காட்ஸ். தேங்காய் பால் ரசம் அப்படி இருக்கு. நல்லாவே இருக்கு மை காட்ஸ், நல்லாவே இருக்கு, நல்லாவே இருக்கு. டேஸ்ட் மை காட்ஸ். போக போக தான் டேஸ்ட் வருது மை காட்ஸ், போக போக தான். மணி இப்போ எத்தனை தெரியுமா மை காட்ஸ்? மணி கரெக்டாக வந்துட்டு 10 மணி. காலையில் 10 மணி இல்லை மை காட்ஸ், நைட்டு 10 மணி. நைட்டு 10 மணிக்கு உட்காந்து சாப்பிட்றேன். ஏன்னா இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு மை காட்ஸ், அதனால தான் நைட்டு இன்னைக்கு சமைச்சேன். இப்படி மஞ்சக்கரு வெள்ளைக்கரு எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து வச்சு அப்படி சாப்பாடு ரசம் மாதிரி நல்லா குழம்பு ஊற்றி அப்படியே சுட 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 எடுத்து மாதிரி சுடுது மை காட்ஸ். நல்லாவே இருக்கு, வெரி குட், நாட் பேட் நாட் பேட். அது மாதிரி ஆனா இப்ப இந்த முட்டை வைக்காம நம்ம வந்துட்டு வெறும் சாப்பாடு பற்றி சாப்பிட்டா பால் ரசம் மாதிரி இருக்கும் மை காட்ஸ். அதே வந்துட்டு நம்ம முட்டையோட சேர்த்து சாப்பிட்டா குழம்பு, முட்டை குழம்பு. நல்லா முட்டையை மட்டும் எடுத்து சாப்பிடலாம் மை காட்ஸ். இப்படி முட்டை மஞ்சக்கரோட எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா மை காட்ஸ்? அந்த முட்டை உடச்சு ஊத்துற முட்டையில அந்த முட்டை மட்டும் எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் மை காட்ஸ். அதுதான் அதுல வந்து எனக்கு பிடிச்சது. அது ஒரு சொல்ல வார்த்தையில மை காட்ஸ், அதோட டேஸ்ட். ஐயோ இந்த இப்போ சாப்பாடுக்கு இல்லாம நம்ம முட்டையை மட்டும் நீங்க போனேன் அந்த டேஸ்ட்டுக்கு. நல்லா முட்டை மஞ்சக்கரு வெள்ளைக்கரு மஞ்சக்கரு இந்த குழம்போட இதா இருக்கா, அதனால சுடு. இந்த முட்டைக்கு எவ்வளவு வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் மை காட்ஸ், அந்த குழம்போட கிடக்குற முட்டைனால. முட்டை எப்படிலாம் நின்றுச்சு, சாப்பாடு இருக்கு. ஓகே மை காட்ஸ், இதை நான் வீடியோ முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கிறேன் மை காட்ஸ். A few minutes later. இப்போ கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கலாம். ஆனால் அவ்வளோவெல்லாம் உரப்பெல்லாம் இல்லை, ஆனால் சாப்பிட்டா தண்ணி குடிக்கணும்ல. நல்லா தான் இருந்துச்சு மை காட்ஸ் முட்டை குழம்பு. இதே மாதிரி பண்ணி பாருங்க. அந்த அக்கா சொன்னது மாதிரியே பண்ணி பாருங்க, இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு இதே மாதிரி பண்ணி பாருங்க. ரெண்டும் ஒன்று தான், ஓகேங்களா? ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் மை காட்ஸ். ஸோ எப்போ சொல்கிறேன் மை காட்ஸ், முடிஞ்ச அந்த சொல்லுறதுக்கு லைக் தட்டி கமெண்ட்ல கருத்து சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் மை காட்ஸ். பை 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 பை.